வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி என்ன செய்ய கூப்பிடு. ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடணும். தேவனை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்படும். அப்படி நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, உனக்கு உத்தரவு கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாதான் நமக்கு உத்தரவு என்ன செய்யும்? பதில் கிடைக்கும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம், நமக்கு பதில் கிடைக்காது. பதில் கொடுத்து நீ அறியாததும், ஏன் ஜெபம் பண்ண சொல்றோம்? எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றோம்னா, ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணுமா? நம்ம கூப்பிடணும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? செய்வார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யணுமா? நீங்க எட்ட முடியாத காரியத்தை, தொடவே முடியாது, இது நானே நினைச்சு பார்க்கல மாதிரி பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? செய்வார். நம்ம எட்டாத அளவுக்கு, நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, நம்ம அறியாத தெரியாத இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நினைக்கிற காரியங்களை கூட ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கவே என்ன செய்யாது? நடக்காதுன்னு நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்வோம்? நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட ஆரம்பிங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்வாரு? பெரிய காரியங்களை செய்வார். எட்ட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் கூப்பிடுறதே கிடையாது, ஆண்டவரிடத்துல கேட்கறதே கிடையாது. கேட்கலாம், காலையில் எழும்ப வேண்டியதான், நேராக அடுப்பாங்கரைக்கு முன்னாடி போய் அப்படியே அரைகுறை தூக்கத்தில் போக வேண்டியதான். போயிட்டு இப்போ நிறையா வீட்டில் புது வீடு கட்டினவங்க பக்கத்திலே வாஷ் பேசன் இருக்கும், போய் அந்த அப்படியே முழிச்சிட்டு அப்படியே அடுப்பை பற்ற வச்சுட்டு என்ன செஞ்சிருந்தது? சமையல் ஆக்கிட்டு அது வெந்துச்சோ வேகலையோ உடனே வயக்காட்டை பார்த்து ஓடிடுது, வேலையை பார்த்து என்ன செஞ்சிருந்தது? ஓடிடுது. இந்த நிலைமையை என்ன செஞ்சிடணும்? மாறிடணும். எழும்பின உடனே அடுப்பாங்கரையில் என்ன செய்யாதீங்க? முழிக்காதீங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். இப்போ எழும்பின உடனே முகத்தை கழுவிட்டு, நல்லா பல்லு தேய்க்க முடிஞ்சா பல்லு தேய்ங்க, எல்லாம் நல்லா வாயை நல்லா கொப்பளிச்சுட்டு என்ன செய்யுங்க? தேவ சமூகத்துக்கு போங்க. அது எவ்வளவு நேரமோ, அரை மணி நேரம், முதல்ல 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம்னு என்ன செய்யுங்க? கூட்டுங்க. முடிஞ்சா முழங்கால் படியிட்டு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்க கால்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? பலப்படுத்துவார். நிறைய பேர் அப்படி உட்கார்ந்த இடத்துல ஆத்திரம் சோத்திரம் ஆமேன் பெட்டிலே தான், பெட்டிலே ஜெபம் பண்ணிட்டு, எல்லாம் பெட்டிலே செய்வோமா? செய்யவே மாட்டோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடம் என்ன செய்யுது? இருக்கிறது. அதனால தேவ பிள்ளைகள் நம்ம அறிந்து கொள்ளணும், ஜெபிக்கணும். ஆண்டவரை நோக்கி நீங்க என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. தேவனை நோக்கி நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை என்ன செய்வாரு? செய்வார். கூப்பிடலைன்னா செய்ய மாட்டார். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் இன்னும் பெரிய காரியம் நடக்கலைன்னா கூப்பிடுறதே கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாம் என்ன செய்யும்? தெரியும். பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிடுவார், எங்களுக்காக பாஸ்டர் என்ன செய்வாரு? ஜெபம் பண்ணுவார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும்ட்டு நீங்க கூப்பிடாம என்ன செய்ய இருக்கிறீங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் என்ன செய்ய மாட்டேங்குது? நடக்க மாட்டேங்குது. எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகணும்னா, மேன்மைப்படுத்தணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். தானியேல் தேவனை நோக்கி என்ன செய்தாரு? ஜெபம் பண்ணினார். அவரை ஆண்டவர் உயரமான இடத்துக்கு, ராஜாவே தேடி வருகிற அளவுக்கு தேவன் உயர்த்தினார். அப்ப நம்ம தேவனை நோக்கி கூப்பிட 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 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மை உயர்த்துவார். நீங்க அறியாத எட்டாத பெரிய காரியங்களை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இவ்வளவு நேரம் சொன்னது எவ்வளவு உங்களுக்கு உள்ள போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சீர் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். நாமே சரிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். தேவ சமூகத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்க ஒவ்வொரு காரியம் செஞ்சீங்கன்னா இது தேவன் விருப்பப்படுவாரான்னு யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. தேவன் விரும்புவாரான்னு யோசித்து பார்த்து, நம்ம லேட்டாகி வந்தா இயேசு விரும்புவாரா? யோசித்து பாருங்க. நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், இது ஆண்டவருக்கு பிரியமா? ஒரு வார்த்தை பேசுறோம், இது ஆண்டவருக்கு பிரியமா? ஒரு இடத்துக்கு போறோம், இது ஆண்டவருக்கு பிரியமா? செல்லுல ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அல்லனா டிவியில ஒரு காரியத்தை பார்க்கிறோம், இது ஆண்டவருக்கு பிரியமா? அன்னைக்கு ஒரு ஊழியர் சொன்னான், ஒரு ஊழியக்காரர் காமெடி தான் எந்த நேரமும் டிவியில பார்ப்பார், ஆனா பிரசங்கமும் பண்ணுவாராம். அப்ப யோசித்து பாருங்க. நிறைய பேர் இன்னைக்கு என்னது அதெல்லாம் என்ன பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. சீரியல் பார்க்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கிறது? அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு வேறு விதமாய் போய்கொண்டிருக்கிறது. சீரியலுக்கு அடிக்டான அநேகர் இருக்கிறாங்க, காமெடிக்கு அடிக்டான அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? சிந்தியுங்கள், யோசியுங்கள். காலம் சமீபம்.
நமக்கு இன்னும் இன்னும் காலம் செல்லும் என்று நினைக்க வேண்டாம். இன்னும் எஜமான் வருவதற்கு நாட்கள் செல்லும் என்று நினைக்க வேண்டாம். காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு அதி சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாகணும். ஆமென். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கணும். என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். தேவனை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? அவரை நோக்கி கூப்பிடும் போது ஆமென், அவர் நமக்கு எட்டாது ஆமென் பெரிய காரியங்களை அறிவிப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். இனி உள்ள நாட்களில் இந்த வேத வசனங்களை தியானிப்போம். இன்றைக்கு முதல் தேதியிலே ஆண்டவர் உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். இந்த மாதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, இந்த மாதத்தில் தேவன் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா, ஒன்று நீங்க சீர்படுத்துங்க, ரெண்டு அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்.